ஹோர்முஸ் நீரிணை முடக்கத்தால் எரிபொருள் தட்டுப்பாடு மட்டுமல்ல, கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்டது போல உலக அளவில் பொருளாதார மந்தநிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர் கலையரசன் தெரிவித்துள்ளார். அளவில் இந்த ஆயில் போற வழி வந்து கடல் வழியாக தான் ஆயில் நம்ம உலக இம்போர்ட் ஒவ்வொரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது. அது குறிப்பா ஈரானுக்கும் ஓமனுக்கும் நடுவில் இருக்க ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹோமோன்னு சொல்லுவாங்க. அது ஒரு குறுகிய கடல் பாழை. அந்த வழியா தான் உலக அளவில் வர்த்தகம், ஆயில் சம்பந்தமான வர்த்தகம் எல்லாம் நடக்கிறது. இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த போர்ல ஈரான் வந்து அந்த பாதையை தடுத்துட்டாங்க. அதாவது குறிப்பா சொல்லணும்னா ஈரானுக்கு ஆதரவா உள்ள நாடுகள் அந்த பாதையை பயன்படுத்தலாம், அல்லது அது அவர்களுக்கு சாதகமா இருக்கவங்க பயன்படுத்தலாம். இந்தியா கண்டிப்பா பயன்படுத்தணும். இந்தியாவுக்கு வர பொருட்கள் அது வழியா வர முடியாது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அது வந்து இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, 20% உலக அளவில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை. அதனால இது வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். வெறும் எல்பிஜி ஷார்டேஜ் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு இன்ஃப்ளேஷன், உலக அளவிலே ஒரு இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்வு அதிகரித்து அது வழியா பொருளாதார மந்தத்தை உருவாக்குறதுக்கு, உலக அளவில் பொருளாதார மந்தத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க பொருளாதார அறிஞர்கள். அது பெரிய ஒரு டெஃபினட்டா இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. இது வர ஒரு பெரிய எக்கனாமிக் ஷாக். நம்ம கோவிட் சொன்னோம் இல்லையா, கோவிட் நடந்தது இல்லை, அதே மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் ஷாக். நாடு முழுவதும் நிலவி வரும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக திருநெல்வேலி அரசு மருத்துவமனை அருகே 10க்கும் மேற்பட்ட உணவகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதனால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் உறவினர்கள் உணவின்றி பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக தொலைவிலிருந்து சிகிச்சைக்காக வரும் மக்கள் அருகில் உணவகங்கள் இல்லாததால் மாற்று இடங்களை தேடி அலையும் நிலை ஏற்பட்டுள்ளது. கள்ளச்சந்தையில் விற்பதற்காக கேஸ் சிலிண்டர்களை பதுக்கி வைத்திருந்த இருவர் மதுரையில் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 163 வீட்டு உபயோக சிலிண்டர்கள் உட்பட 398 கேஸ் சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நெல்லையில் சிலிண்டர் பதுக்கியதற்காக உணவக உரிமையாளர் உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். நெல்லையில் உள்ள பிரபல உணவகத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 11 சிலிண்டர்களை குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத் துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் உணவக உரிமையாளர் உட்பட 4 கைது செய்தனர். அதேபோல் ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி பகுதிகளில் வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்ட வீட்டு உபயோக சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேற்காசியாவில் தற்போது நடந்து வரும் போர் இந்தியாவை வெகுவாக பாதிக்க வாய்ப்புள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு பிரச்சினை குறித்து மக்களவையில் பேசிய அவர், சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ஏராளமான உணவகங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எரிவாயு கிடைக்குமா என்று மக்கள் மத்தியில் தற்போதே அச்சம் பரவி வருவதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். நாம் யாரிடமிருந்து எண்ணெய் வாங்க வேண்டும் என்பதை வெளிநாட்டு அதிபர் முடிவு செய்ய எப்படி அனுமதிக்கலாம் எனவும் மத்திய அரசை ராகுல் காந்தி கடுமையாக சாடினார். இதைத் தொடர்ந்து எப்ஸ்டீன் விவகாரம் குறித்து ராகுல் பேசியதால் அவையில் அமளி ஏற்பட்டு ஒத்திவைக்கப்பட்டது. இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், நவீன கால வரலாற்றில் உலகம் இதுபோன்ற இக்கட்டான சூழலை சந்தித்ததில்லை என்று குறிப்பிட்டார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக நமக்கு எவ்வளவு எரிபொருள் வருமோ அதைவிட அதிகமானதை இந்த போர் காலகட்டத்தில் வாங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் ராஜதந்திர அணுகுமுறைகளாலும் அவர் மீதான நாடுகளின் நன்னம்பிக்கையாலும் இது சாத்தியமானதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சமையல் எரிவாயு அனைவருக்கும் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். Move government